ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஆட்டு போட்டி செய்ய போகிறேங்க. இது 1 கிலோ ஆட்டு போட்டிங்க எடுத்துக்கிறேன். நான் போட்டியை எடுத்து மஞ்சள், உப்பு, காடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி 6 தடவை நல்லா அலசி நல்லா வச்சுக்கிறேங்க. இது போட்டியை இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். எப்படின்னு பார்க்கலான்னு வாங்க. குக்கரில் வச்சுக்கிறேன். இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கின்னு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கணுங்க. நல்லா கிண்டி விடணும்ப்பா. தண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கணும் கரெக்டாக. உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டாச்சு. இந்த அளவு தண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வைக்கணுங்க. வேக வச்சுட்டு அப்புறமா எடுத்து பொடி பொடியாக வெட்டணுங்க. இப்போ மூட போகிறாங்க. நான் விசில் போட போகிறேன். இப்போ விசில் போட்டாச்சுங்க. ஒரு 5 விசில் வர வரைக்கும் காத்துன்னு இருப்போம். எதுக்காக வேக வைக்கிறோன்னா பொடி பொடியாக வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தாங்க. போட்டியை எடுத்தாச்சு. 5 விசில் விட்டு குக்கர்லாம் எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிறேங்க. ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து வெட்டி பொடியாக வெட்டி வச்சுக்கிறேங்க. 2 பெரிய தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். 3 பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூனு கழுவி ஊற வச்சுக்கிறேங்க. பட்டை கிராம்பு செலவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேங்க. பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். சீரகம் அரை கரண்டி, மிளகு அரை கரண்டி, புழுங்க அரிசி அரை கரண்டிங்க. இது 3த்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை 3த்தையும். கொத்தமல்லி தூள் 2 கரண்டி, கரம் மசாலா அரை கரண்டி, மிளகாத்தூள் அரை கரண்டி, கொழும்புத்தூள் 1 கரண்டி, காஷ்மீர் தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சங்க. இதெல்லாம் இப்போ போட்டி செய்யறதுக்கு, ஆட்டு போட்டி செய்யறதுக்கு தேவையான பொருள் இதெல்லாமே. போட்டியை நம்ம ஏற்கனவே அவிச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அதனால் குழம்பு செய்யும் போது நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் செய்யணும். அதுக்காக சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. உருளை அரிசியை போட்டு வறுத்துக்கணுங்க. இப்போ இது கூட சீரகமும் மிளகும் போட்டுக்கணுங்க. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்துக்கணும். இப்போங்க அரிசி முன்னாடி போட்டு கொஞ்சம் வறுத்துக்கணும் நல்லா. அது கூட மிளகையும் சீரகத்தையும் போட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கணுங்க. கருகை விடக்கூடாது. சீரானலை வச்சு கரைச்சி எடுத்துக்கணுங்க. பருந்துடுச்சு எடுத்துட வேண்டாங்க. இப்போ இது எல்லாம் நல்லா வறந்துடுத்து. இப்போ மிக்சியில் போட்டு 3த்தையும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. இது கொஞ்ச நேரம் ஆறட்டங்க. மிக்சியில் போடக்கூடாது உடனே. இது நம்ம போட்டி செய்யும் போது செஞ்சு கடைசியாக இதை போட்டுக்கணும். இது போட்டால் தான் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். போட்டிங்க சூப்பராக நல்லா இருக்குங்க. குக்கர் இப்போ காஞ்சிடுத்து. இப்போ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியதாங்க. இந்த அளவுக்கு போதுங்க எண்ணெய். எண்ணெய் காஞ்சிட்டு பட்டை போட்டுக்க வேண்டியதாங்க. இப்போ பட்டையை கழுவிட்டு போடணுங்க. அதேமாதிரி நீங்களும் கழுவிட்டு போடுறதுன்னா போடுங்க. நீங்கள்
கரம் மசாலாலாம் போட்டேன், கூட கொஞ்சம் பெருசீரகம் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் வதங்கணும் நல்லா. இப்போ கிண்டி விடணும். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கணுங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கணுங்க. போட்டு கிண்டி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து மஞ்சள் தூளும் காஷ்மீர் தூளும் போட்டுக்கணுங்க. இப்போ போட்டு கிண்டி விடணும். இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கணும். இப்போ தக்காளியை போட்டு இப்போ நல்லா கிண்டிக்கணும். இது கூட வந்து உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம், பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ வந்து எடுத்து வச்ச தூளெல்லாம் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு கிண்டி விடணுங்க. இப்போ தூள் வாசனை போகணும். ரவுண்டு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நல்லா சோஸ் பிடிக்கணும். இப்போ தூள் வாசனை இப்போ நல்லா போயிட்டு இது கூட வந்து இந்த போட்டி வெட்டி வச்சோம்ல, பொடியாக வெட்டி வச்ச வந்து போட்டுக்கணும். இப்போ போட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ போட்டியை போட்டு இப்போ கிண்டியாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கணுங்க. வெட்டி வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கணும். இப்போ கத்திரிக்காய் வந்து வெட்டினீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க. ஏன்னா வந்து கருப்பாகாது கத்திரிக்காய். இல்லை அப்படியே வெட்டி வச்சிங்கன்னா கருப்பாயிடும். அதுக்கு தான் தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க. இப்போ வந்து கடலைப்பருப்பை கொட்டிக்கணுங்க. போட்டுட்டு கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடணும். இப்போ இப்போ வந்து தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணி சுட வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கணுங்க. இந்த அளவுக்கு தான் ஊற்றணும். சேவங்க இது இப்போ வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டோம். உப்பு பத்தில் உப்பு வந்து நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. கல் உப்பு போட்டோம். உப்பு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து கருவேப்பிலை போட்டுக்க வேண்டித்தாங்க. புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கணும். கூட எல்லா தழையும் போட்டுக்க வேண்டித்தான். இப்போ போட்டுட்டு ஒரு கிண்டி விடணும். குக்கரை மூட போகிறேன். மூடி விட்டு ஒரு 8 விசில் விடணுங்க. அப்புறமா எடுக்கலாங்க. குக்கரை வந்து இப்போ மூடி போட்டு விசில் போட்டுட்டு 8 விசில் போட்டு எடுக்கணுங்க. எட்டு விசில் வந்துடுது. நான் நிறுத்திட்டு மூடி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வேக விட்டுக்கிறேங்க. ரெண்டு நிமிஷம் இப்போ வந்து கொதிக்க விட்டுக்கிறேங்க.
2 நிமிஷம் ஆகிடுது. இப்போ வந்து மிளகு, அரிசி, சீரகம் அது பொடி பண்ணோம்ல, அதை வந்து இப்போ போட போகிறோங்க. தூளை வந்து அரைச்ச தூளை போட்டுக்கணுங்க. போட்டுட்டு கிண்டி விடணுங்க. போட்டி ரெடி ஆகிடுது. இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு காட்டுறாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தூள்லாம் போட்டோம்ல, அது போட்டோடனே நல்ல வாசனை, நல்ல மணமாக இருக்குதுங்க. சூப்பர் வாசனையாக இருக்குது. இதேமாரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதேமாரி. போட்டி ரெடி ஆகிடுது. இதேமாரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து வாங்க இட்லியில் ஊற்றி காட்டுறேன், பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாங்க.